இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, நண்டை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த நண்டு சாப்பிட பிடிக்கும், சமைக்கவும் தெரியும். ஆனால் இந்த நண்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து தெரியாது. அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய காலை வந்து நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கணும். அது நம்ம கையிலே சும்மா வந்து உடச்சி எடுத்துடலாம். அந்த 2 சைடில் உள்ள பெரிய காலையை நம்ம உடச்சி எடுத்துட்டு, அந்த மேலே உள்ள ஓட்டை வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கணும். கழட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சைடில் வந்து இது இருக்கும், அதெல்லாம் பிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இது தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள உள்ள குடலெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க காலில் உள்ள அந்த சைடில் உள்ள இதை வந்து நம்ம பாதி வரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அது நமக்கு தேவையில்லை, அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லா நண்டையுமே நம்ம வந்து உடச்சி எடுக்க போகிறோம். உடச்சிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஓடு வந்து கலட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி வந்து சைடில் இருக்கும், அதை வந்து நம்ம அப்படி மடக்கி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஓடை வந்து உடச்சி எடுக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம உடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குடல் எடுக்கலாம். குடல் எடுக்கிறது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சோம்னா நல்லா வந்து க்ளீனாக வந்துடும். நம்ம மீன் க்ளீன் பண்ணுற மாதிரி தான். நம்ம வந்து இந்த குடலை வந்து நல்லா வந்து அந்த சுத்தமாக அந்த கருப்பு இது இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். இல்லாட்டி வந்து சமைக்கும் போது நமக்கு வந்து கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் நல்லா வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா நண்டையுமே நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம எல்லாத்துலேயும் வந்து நம்ம குடல் வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே இப்போ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம நண்டை வந்து நல்லா வந்து 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நண்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம வந்து நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நண்டு கிரேவிக்கு நான் இப்போ வந்து ஒரு முடி தேங்காயில் அரை முடி தேங்காய் வந்து நான் திருவி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை எடுத்துக்குவோம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கங்க. அடுத்து நம்ம கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நண்டு கொஞ்சம் தான், அதனால நமக்கு அரை முடி தேங்காய் வந்து போதும். கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து நான் பாத்திரத்தை வச்சுட்டு நான் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு இது போட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து போட்டிருக்கேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி வந்து நம்ம வெந்தயம், பட்டை, ஏலக்காய்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள், நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நண்டு கிரேவி வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து காரமாக வேணால் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்க நண்டை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இது வந்து நம்ம உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரை நம்ம அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம வந்து தண்ணியையும் நம்ம அந்த மசாலாவையும் சேர்க்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம அந்த எண்ணெயிலே வெந்தால் தான் அந்த நண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம டக்குன்னு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி அந்த மிக்சியில் அலசி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம அந்த கொஞ்சம் நேரம் நண்டு வேகணும். அதனால் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதான் நம்ம வந்து இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா வந்து நமக்கு நண்டு வந்து வெந்து வரட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து வற்றி வந்துருச்சு. இவ்வளோதான் நம்ம நண்டு கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இந்த கிரேவியை சுட சுட சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட எல்லாத்து கூடயுமே இதை வந்து வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.